இதை பாருங்க சுகன்யா, உங்க ஃபைலை இன்னும் எத்தனை தடவை பார்த்தாலும் எதுவுமே மாற போறதில்ல. ஆல்ரெடி 3 தடவை மிஸ்கேரேஜ் ஆகியும் எப்படி உங்களால இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க முடியுது? சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சுகன்யா. உங்க ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த வென்ட்ரிக்கிள்ஸ்ல அந்த ஹோல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி பாசிபிளே இல்லை. லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். நீங்க குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பவே 4 மாசம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க?
சுகன்யா, என்னம்மா, என்ன ஆச்சு? சரி, ஒன்றும் இல்லை. இந்தா தண்ணி குடி. இன்னும் அந்த பழைய விஷயத்தையும் நினச்சிட்ருக்கியா நீ? இல்லைங்க, 3 முறை நடந்த அந்த விஷயம் எனக்கு கனவுல டார்ச்சர் பண்ணுதுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி என்னால் இந்த குழந்தையும் பெற்றுக்க முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்கு. ஹே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுகன்யா. நீ தேவையில்லாமல் பயப்படாத. பைபிளையே விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லியிருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவரோட அன்பு மேலான அன்பு. கண்டிப்பாக நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ எதுவும் யோசிக்காமல் ரெஸ்ட் எடு. ஹலோ. சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? சுகன்யா எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கா, ஆனால் மனசளவில் தான் ரொம்ப குழம்பி போயிருக்கா. எனக்கும் ஜெபத்தை தவிர என்ன பண்ணுறதுனே தெரில அத்தை. தம்பி, எனக்கு ஒன்று தோணுது. சொல்லுங்க. இல்லை, நீங்கள் வெளியே எங்கேயாவது அவளை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நார்மல் ஆவான்னு தோணுது. நானும் தினமும் பெதஸ்தா போய் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன் தம்பி. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். நான் வைக்கிறேன் தம்பி. அவங்க அத்தை சொன்ன மாதிரி ஷாம் அவரோட மனைவி சுகன்யாவை வெளியில் கூட்டிகிட்டு போனாரா? அப்படி போயிருந்தா 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க? இவங்களோட வாழ்க்கையில் சந்தித்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு விடைதான் என்ன? இதோ இந்த நிழலோட நிஜ தம்பதிகள் அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. என் பேர் சுகன்யா, இவர் என் ஹஸ்பண்ட் சாம், கிரிஃபின் சாமியல். ஸோ எங்களுக்கு 2014 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 வருஷம் எனக்கு நான் கன்சீவ் ஆவேன். 3 monthsல எல்லாம் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இல்லை, அப்போ 3rd மிஸ்கேரேஜ் 2018 எனக்கு திடீர்னு பை பர்த் ஹார்ட்டுக்குள்ளே அந்த வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் கன்சீவ் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நாங்கள் 2019 அக்டோபர் ப்ரேயர் மீட்டிங்க்கு ப்ரேயர் பண்ணோம். இவாஞ்சலின் ஆண்டி அவங்க தான் எனக்கு ப்ரேயரும் பண்ணாங்க. அட் தி எண்டு 4 months கழித்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே ஒரு என்ன ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு, சரி சும்மா டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட்லேயும் நெகட்டிவ்னு வந்துருச்சு. போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அவங்க நீங்கள் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தபோது 4 months நான் கன்சீவாக இருந்தேன். நாங்கள் ஆக்சுவலாக கைனகாலஜிஸ்ட்கிட்ட எந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லலை. 8th month அப்புறம் நாங்கள் போய் டெஸ்ட் அதாவது அந்த ஃபைனல் ஸ்கேனர் அப்போ ஒரு ஹார்ட்டில் நீங்கள் போய் ஒரு செக் பண்ணிட்டு வாங்க, அது நார்மலாக எல்லா ப்ரெக்னென்சி விமனுக்கும் பண்ணுவோன்னு. அப்போ தான் அவங்களுக்கே தெரியும், அவங்க இது சாத்தியமே கிடையாது, 3 monthsலேயே இது மிஸ்கேரேஜ் ஆகிடும், இது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு, அதே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் எப்படி இதை அலோவ் பண்ணீங்க, இது உங்களுக்கு லைஃபுக்கே இவங்க கேரண்டி இல்லாமல் வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சத்தம் தான் போட்டாங்க எங்களை. ஸோ அவங்களுக்கே பயங்கர ஆச்சரியம். ஏசாமி மட்டும்தான் எனக்கு அந்த ப்ரெக்னென்சி கம்ப்ளீட் பண்ணவும், அந்த ப்ரெக்னென்சி டைமில் கூட சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கூட எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக ஏசாமி செஞ்ச ஒரு அற்புதம் தான். ஸோ இதுதான் அந்த மிராக்கிள் பேபி கிரிஃபின் சாமியல். நாங்கள் இங்கே அப்பப்போ ப்ரேயர் பண்ணிட்டு போவோம் பெதஸ்தாக்கு. அப்போது இங்கே கூட சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குட்டி சாமுவேலை கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ அது நிஜமாலுமே அந்த பேர் தான் நாங்கள் வைப்போம். எங்களுக்கும் ப்ரொஃபட்டிக்கலாக சாமியல் அப்படிங்கிற பேர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பேர் வச்சே எங்களுக்கு சாமியல் கொடுக்க போகிறீங்க எசப்பா, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி சாமியல் ஸோ எங்களுக்கு ப்ரேயர் பண்ண இவாஞ்சலின் ஆண்டிக்காகவும், அம்மா பேர் சொல்லி ப்ரொஃபட்டிக்கலாக சொன்ன அங்கிளுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உள்ளம் உடைந்து உதவுவாரற்று தவிக்கிறீர்களா? பெதஸ்தா வாருங்கள். உதவுவாரற்று வியாதியால் படுத்து கிடந்தவனுக்கு சுகம் உண்டாக்கின பெதஸ்தா குளம். உள்ளம் திறந்து இறைவனோடு தியானித்து தீர்வு பெற தியான அறை. நம்முடைய பாவத்தை போக்கும் தம்மையே நொறுக்க சித்தமானவரின் சிலுவை காட்சிகள். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு விடை தரும் தரிசன ஸ்தலம். இன்று அற்புதங்களால் நிரம்பி வழியும் ஓர் தெய்வீக ஸ்தலம். 15 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன்னா பெதஸ்தா ஜெபகோபுரத்துக்கு வந்தேன். 2 குழந்தைங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்து ஆசீர்வச்சிருக்காரு. இயேசு அழைக்கிறார். பெதஸ்தா ஜெபகோபுரத்திற்கு வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.